பகவானுக்கு 100வது பிறந்தநாள் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சமிதி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பகவானுக்கு 90வது பிறந்தநாள் சொல்கிறது வாஸ்தவம். உங்களுக்கும் பிறந்தநாள் சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுதா உங்களுக்கு சார்? அந்த அப்படின்னு சொன்னார். அது ஒரு காரணம். அதாவது எந்த அவதாரங்களுக்கும் இல்லாத ஒரு புகழ் நம்ம சுவாமிக்கு உண்டு. சுவாமியை சொல்லியிருக்காரு, எந்த யுகத்திலும் இந்த அவதாரம் ஏற்பட்டதில்லை, இனி வரக்கூடிய எந்த யுகத்திலுமே சாமி அவதாரம் ஏற்பட போவதில்லை. இந்த கலியுகத்தில் இந்த சாய் அவதாரம் மட்டும்தான் ஏற்பட்டதுன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்தது. நம்ம பல அவதாரங்களுடைய பிறந்தநாள் பொழுது நம்ம கொண்டாடுறோம். விநாயகருக்கு பிறந்தநாள் கணேச சதுர்த்தி கொண்டாடுறோம், ராமருக்கு வந்து ராமநவமி கொண்டோம், கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டோம். இன்னும் மற்ற அவதாரங்களுக்கு அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர் கொண்டாடுறாங்க, நவீன வயல் கொண்டாடுறாங்க. மற்ற எல்லாருக்குமே அவங்கவுங்க பிறந்தநாளை அவர்களுக்காக கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த பிறந்தநாள் மட்டும்தான் நாம் நமக்காக கொண்டாடி கொண்டிருந்தோம். அதாவது ஒரு சமயம் இரண்யகசிப்பு வந்து அவனுடைய தமிழ்நாடு வந்து நாராயணன் வந்து வதம் வந்ததுக்கப்புறம் நாராயணன் வதம் இப்படி செஞ்சு நாராயணன் அழித்து விட வேண்டும் இரண்யகசிப்பு நாராயணன் தேடி 7 லோகத்தையும் தேடி அலையிறான். நாராயணன் எங்கேயுமே இல்லை. கடைசியில் அவன் முடிவு வந்தது நாராயணன் என்று ஒருத்தர் இல்லை அப்படின்னு. அப்போ பிரகலாதன் சொல்கிறார், நாராயணன் ஒருத்தர் இல்லை, நீ நாராயணியாங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ வந்து எல்லா இடத்தையும் தேடின, உன் மனசுக்குள்ளே தேடலை, மனசுக்குள்ளே தேடி இருந்தனாக்கா அந்த நாராயணன் உனக்கு வைத்திருப்பாரு. இந்த மாதிரி இந்த நமக்கு அதாவது நம்ம சாய் என்பவர்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு மனிதனுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய சொத்து இது சார், மிகப்பெரிய சொத்து ஒவ்வொரு மனிதனுக்கும். இங்கே நம்மளை மட்டும் பேசக்கூடாது, பொதுவாக கேட்கணும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து இருக்கிறான். அவனோட உடலா, உயிரா, மன நிம்மதி, அப்புறம் இதெல்லாம் சொத்து கிடையாது சார். மிகப்பெரிய சொத்து என்றால் நமக்கு பகவான் கொடுத்தது, எல்லாருக்கும் கொடுத்தது ஆத்மா தான். ஆத்மா என்ற சொத்து தான் நமக்கு வந்து மிகப்பெரிய சொத்து. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆத்மாவை பகவான் வந்து பெருங்கருணையினால அவர் அவதாரம் எடுத்து சில பேர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மாவுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டார். சாய்பாபா, சாய்ராம் பேரை கொடுத்துட்டார். அந்த ஆத்மாவை நம்ம எல்லாரும் சாய்பாபாவோ சாய்ராமாவோ போட்டுருந்தோம். அப்போ அந்த ஆத்மா தான் அந்த நமக்குள்ள வந்திருக்காரு. அந்த ஆத்மாவுக்கு நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு சாமியை அந்த ஆத்மாவுக்கு சாய்ராம் என்று பேர் கொடுத்தோமோ அன்றைய நாள் நமக்கு எல்லாம் பிறந்தநாள். இந்த அந்த வகையில் வந்து 90th பர்த் சேவை பண்ணுறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த சாமியை நம்ம என்றைக்கு பகவானை ஆத்மாவை இந்த சாய்ராமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோமோ அந்த நாம வந்து முதல் நாள். அதை இன்றைக்கு பொதுவாக வச்சு நம்ம கொண்டாடுகிறோம். மற்ற எல்லாருக்கும் புகழுக்கும் நம்ம சாமி தான் காரணம். நம்ம சமீதியில் வந்து இந்த 90வது பிறந்தநாள் வந்து மிக சிறமையாக வடிவமைத்து நிறைய ப்ரோக்ராமாக போட்டு செஞ்சுட்டு வந்தோம். இந்த ஒரு நாள் நேற்று ஒரு நாள் இல்லை. முதலாக சொல்லணுன்னாக்கா நம்ம வந்து பௌர்ணமி பூஜை வந்து மயிலாசம் சொன்னாங்க. பல சிரமங்கள்லாம் வந்தது. ஒரே நாளில் வந்து சமிதி பூஜையும் வந்தது. மற்ற சமிதியில் செஞ்சு அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நம்ம மயிலாசனம் மிக திறமையாக ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையும் நல்லா சிறப்பாக கொண்டாடினாங்க. அடுத்தது எடுத்துக்கணும் சகசரநாமம். நிறைய சமிதியில் வந்து சகசரநாமம் சுவாமி படத்தில் அன்றைக்கி தான் செஞ்சாங்க. ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்து சகசரநாமம் சொன்னோம். அதோட நம்ம நிற்கலாம். அந்த சகசரநாமத்தை நவராத்திரியும் போதும் அந்த 9 நாள் வைபவத்தையும் நம்ம வந்து சகசரநாமம் படித்தோம். ஒவ்வொரு வீட்லையும் போய் படித்தோம். அந்த வகையில் பிடிச்சி கடைசியாகவும் இங்கே வந்து நம்ம சமிதியிலையும் படித்தோம். அந்த சகசரநாமம் வரைக்கும் படித்தோம். அடுத்து நகர சங்கீதம் எடுத்துக்கிட்டோம்னா 90 நகர சங்கீதம் என்ற அளவில் மயிலாச ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து 90 பேருக்கு மேலே வந்து ஒரு அருமையான நகர சங்கீதம் நடைபெற்றது. சமிதியில் பஜனைன்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக பஜனை நடந்தது. மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த வருஷம் வந்து நம்ம யூத்துக்கெல்லாம் பத்தியில் போய் சாமியோட சமதிக்கு முன்னாடி போய் பாடக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. நம்மளுடைய யூத்துக்கும் நல்லா அழகாக அருமையாக அங்கே போய் பாடிட்டு வந்து நம்மளுடைய சமதிக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடத்தணும். ஏதோ முதல்ல நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம பண்ணணும்னு சொல்லி ஸ்டடி சர்க்கிளும் ஆரம்பித்தோம். ஆனால் அது பல விதத்தில் வந்து பத்தியில் இதில் ஆங்கிலத்தில் கொண்டு போனாங்க. அதை நடத்த முடியல. ஆனால் சத்தங்கம் என்ற ஒரு காலத்தையும் நம்ம சந்தையில் தான் ஆரம்பித்தோம். இப்படி நேற்று பார்த்தீங்கன்னா அருமையாக இது வரைக்கும் நம்ம பிறந்தநாள் நிறையா விதத்தில் கொண்டாடிருக்கோம். இது நேற்று இன்றும் கொண்டாடின பிறந்தநாள் வந்து வித்தியாசமான பிறந்தநாள். சாமியோட வீடியோ ப்ரோக்ராம் போட்டு அதை அவரை பார்க்குற மாதிரியே நம்ம பாடி அவருடைய சத்தங்கத்தையும் நம்ம கேட்க வச்சோம். இது வரைக்கும் நம்ம தான் சத்தங்கம் பண்ணோம். நேற்று வந்து சாமியோட சத்தங்கம் நம்ம கேட்கறது
அருமையான ஒரு இது. அதேமாதிரி இன்றைக்கு காலையில் நகர சங்கீதம் ஒரு அருமையாக நடந்தது. இன்றைக்கி வந்து நகர சங்கீதம் போகும்போது நம்ம சீட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். சீட்டு சாமி படம் இப்போ கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வருத்தமாக இருந்துச்சு. அது சுகுமார் சேரம் வந்திருந்தார். நாங்கள் ரெண்டு கொடுத்துட்டு வரும்போது நிறைய பேர் இந்த செருப்பை கழட்டி போட்டுட்டு அப்புறம் தான் அந்த பிரசாதம் வாங்கினாங்க. ஆனால் நாங்கள் செருப்பை போட்டுக்கிட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவங்க செருப்பை போட்டு கழட்டிட்டு அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பகவான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பகவான் மேலே ஒரு அக்கறையும் நம்பிக்கையும் ஒரு மதிப்பும் பக்தியும் வச்சுருந்தா செருப்பை கழட்டி போட்டுட்டு வாங்கணும். காலத்தில் அவங்க செருப்பை கழட்டி போட்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் நம்ம செருப்பை கழட்டி போட்டோம். ஏன்னா செருப்பை கழட்டி போட்டு ஒவ்வொருத்தர் கொடுத்தோம்னா நம்ம அந்த சகசியத்தில் கலந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் ரெண்டு திருப்பப்பட்டே கொடுத்துட்டு வந்தோம். அந்த வகையில் அப்படி ஒரு சிறப்பாக இன்னொரு நகரசங்கீதமும் நடந்தது. அதைத் தொடர்ந்து இந்த பஜனையும் நடந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சாமி வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்தாரு. அந்த சமிதியை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காரு. இதுக்கெல்லாம் யாரை பாராட்டுறது? எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அதுதான் சார் நம்ம எப்பவுமே என் மனசு வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சந்தோஷத்தை மட்டும் நம்ம இறைவனுக்கு நம்ம நினைத்து கொள்ளப்பாரு. இதுக்கு அந்த எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதற்கு பின்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்து அந்த நபிகள் நாயகத்தை பொறுப்பெடுத்து மெக்காவில் வந்து ஓதக்கூடிய, அதாவது நம்ம இந்த மாதர்ஷான்னு சொல்லுவாங்க, அந்த வேதத்தை ஓதக்கூடிய ஒரு தந்தார். அந்த காலத்துலலாம் மிகப்பெரிய பணக்காரங்க தான் இந்த தொழில் எடுத்து செஞ்சுருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறதோட இறைவனுக்கு நிறைய சேவையும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி செஞ்சு கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய வணிகர் அவர் வந்து மக்களுக்கு வந்து அந்த கல்வி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அவருடைய சிஷ்யர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி தனியாக கூப்பிட்டு நம்மளுடைய கப்பல் 4 கப்பல் வந்து வரும்போது புயலை மாட்டி எல்லா புயல் அந்த படகு பூரா மூழ்கிடுச்சு, நமக்கு பெருத்த நஷ்டம் அப்படின்னாரு. அப்போ ஒரு 2 நிமிடங்கள் கண்ணை மூடிட்டு வந்துட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிடுறாரு. கப்பல் மூழ்கி போச்சுங்கிற சுற்றுப்புறா போயிடுச்சு, எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறாரு அப்படின்ட்டு போயிடுறாரு. போயிட்டு இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக வராரு. அவரை கூப்பிட்டு, ஐயா கப்பல் மூழ்குது, நம்ம கப்பல் இல்லை வேற ஒருத்தர் கப்பல் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி இருந்துட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறாரு. அந்த வேத வகுப்பு முடியுது. அப்புறம் போய் அந்த அசிஸ்டன்ட் போய் கேட்குறாரு, நான் வந்து கப்பல் மூழ்கிடுச்சிங்க, நீங்கள் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே இல்லைங்க, மறுபடியும் கப்பல் நம்ம கப்பல் இல்லை அடுத்த அப்பவும் எல்லா கப்பலும் இறைவனுக்கே இல்லைங்க, 2வது சொன்னது சரி, நம்ம கப்பல் தப்பிச்சிக்கிச்சு, நம்மளுடைய சொத்து காப்பாற்றப்பட்டு விட்டது, நம்மளுடைய ஆஸ்தி எங்கேயும் இழக்கலை சொன்னது கரெக்டு, 3வது நம்ம கப்பல் இழந்துட்டோம், சொத்துக்களெல்லாம் இழந்துட்டோம், அப்போ எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாரு. அப்போ சொல்கிறார் அவர், நான் 2 நிமிடம் கண்ணை மூடி இருந்தேன், அந்த இழப்பு என்னை பாதித்ததா அப்படின்னு சொல்லி மனசில் கேட்குறானா. அந்த இழப்பு என்னை பாதிக்கவில்லை, அது பாதிக்காமல் வைத்திருந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த என்னுடைய மனம் வந்து ஒரு சமநிலையில் இருந்தது, அதற்காக நான் வந்து பகவானுக்கு வந்து எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னேன். சரி, 2வது ஏன் சொன்னேன், அப்பவும் 2 நிமிஷம் அவருக்கு இருக்கும் பொழுது நமக்கு சொத்து கிடைத்து விட்டது என்று ஆனந்தப்பட்டதா மனம் ஆனந்தப்படலை, அப்பவும் சமநிலையில் இருந்தது, அதனால 2வது நான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு என்ன. அது மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளுடைய எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னால் நாம் சமநிலையில் இருக்கணும். நம்ம மனம் வந்து எப்பவுமே சமநிலையில் இருந்து கொண்டு அந்த காரியங்களை செய்து அதில் வரக்கூடிய இன்பமோ துன்பமோ நஷ்டமோ கஷ்டமோ எல்லாம் இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கணும் சார். இந்த காலத்தில் அந்த சேஞ்சின்னு சொன்னதால சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னாக்கா, நடந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள், இந்த சமிதியில் வந்து 90வது பிறந்த நாளைக்கு நடந்தக்கூடிய விஷயங்களை பற்றி தொகுத்து சொல்லுங்கன்னாரு. அவர் செய்தி சொன்னதால சொன்னாங்க. இன்னொரு விஷயமும் ஒன்று சார், சுவாமி சொன்னதாங்க, ஈடன் கார்டன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஈடன் கார்டன் வந்து பகவான் ஏற்படுத்துகிறாரு. கிறிஸ்து பைபிளில் அதுதான் முதல்ல உண்டு. அந்த கார்டனில் உள்ள எல்லா வகையான மரங்களும் பழங்கள் மரங்கள் பூ மரங்கள் இப்படிலாம் எல்லாம் இருக்குது. இந்த கதையில் வந்து சுவாமி வந்து ஒரு அழகான தோட்டத்தை வந்து அமைச்சு கொடுக்குறாரு. அந்த தோட்டத்தில் வந்து மிக அழகான மரங்கள் பூத்து கொழுந்தது. அந்த நறுமணம், அந்த தேனுடைய சுவை சுகம் இதெல்லாம் வந்து அந்த பல வகையான வண்டுகளையும் தேனீக்களையும் ஈர்க்குது அந்த தோட்டத்தை. வண்டுகள்லாம் அதிகாரம் பாடிக்கிட்டு அருமையாக வந்து அந்த மலரில் அமர்ந்து தேனை எடுத்துக்கொண்டு விழுந்து கொண்டு பல மலர்களுக்கு ஆகுது. அப்படி ஒரு மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அந்த தோட்டம் வந்து மிகப்பிரதியாக விருத்தி அடைக்கிட்டே போகுது. அந்த அந்த மலரையோட சுகந்தத்தையும் நறுமணத்தையும் கேட்டு நிறைய பேர் வந்து அந்த தோட்டத்தை வந்து பார்க்க வராங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி பல காலம் போகுது. அப்போ அந்த மலர்களுக்கெல்லாம் தோணுது, நாம் வந்து
இருக்கிறதுனால தான் இந்த தேனிகளுக்கும் வண்டுகளுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்குது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தேனிகள் எடுத்துக்கிட்டு அவர் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு ஒரு சின்ன அகங்காரம் மனசில் ஏற்படுது. எப்போ மனசில் அகங்காரம் வருதோ அப்போ அந்த பூக்களோட நறுமணம் கெட்டு போகுது, அதனுடைய சுவை குறைந்து போகுது. நறுமணம் சுவை குறைய குறைய அந்த பூச்சி இனங்கள் வண்டினங்கள் தேனீக்கள்லாம் குறைஞ்சி போகுது. அப்போ இந்த மலர்களுடைய விருத்தி இல்லாமல் குறைஞ்சு போய் வாடி போகுது. இப்படி போனோன்னா அந்த மலர் தோட்டம் பெரிய தோட்டம் சுருங்கி கொண்டே வருகிறது. அப்போ அந்த மலர்களுக்கெல்லாம் ஏன் நம்ம நல்லா தான் இருந்தோம் திடீர்னு ஏன் அப்படி நம்ம வாடி போகிறோம், நம்மளோட ஒரு சுகந்தம் இல்லை, ஒரு வாசனை இல்லை, நம்மளை தேடி யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாகிடுது. பகவான் போய் கேட்குறாங்க பூக்கெல்லாம் போய், பகவானே நாங்கள் ஒரு சுகந்தத்தையும் நறுமணத்தையும் அருமையான தேனும் கொடுத்து கொண்டிருந்தோம், இப்போ எங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லையா, ஏன் எங்களை தேடி யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சாமி சொல்கிறது. நீங்கள் என்ன நினச்சிங்க? இப்போ சொல்லாது தேனீக்களும் வண்டினங்களும் நாங்கள் இருக்கிறனால தான் அதெல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது. ஆனால் அப்போ சாமி சொல்கிறாரு, தேனீக்களுக்கும் வண்டினங்களுக்கும் உங்களால் இல்லை, தேனீக்களுக்கும் வண்டினங்களுக்கும் உணவு தர வேண்டும் என்பதற்காக தான் உங்களை பூத்தோட்டத்தை நான் படைத்தேன். உங்களுக்கு நறுமணத்து சுகந்தத்தை நான் உங்களுக்காக கொடுக்கல, அந்த தேனீகளுக்காகவும் வண்டினத்துக்காகவும் கொடுத்தேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய தலைக்கணம் வந்ததுனால உங்களுடைய அந்த எண்ணங்கள் மாறுபட்டதுனால உங்களுக்குள்ள அந்த நறுமணமும் சுவையும் உறுதி போச்சு. நீங்கள் படைத்ததெல்லாம் மனுத்தர்களுக்காக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. நம்மளை பகவான் படைத்தது நமக்கு தொண்டு செய்வதற்காகவோ நம்மை சொத்துக்களை சேர்த்து பெருக்கிக் கொள்வதற்காகவோ நம் குடும்பத்தை பேணி பாதுகாவோ இல்லை. நம்ம அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நம்ம பகவான் படைச்சிருக்கார். சுவாமியோட கடைசி வரைக்கும் சாமி நமக்காக தான் கொண்டாடி கொண்டு சென்றுள்ளார். அவருடைய எண்ணம் பூரா அவர் செயல் திட்டங்களில் எப்படி செய்கிறது, அந்த செயல் திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்காக என்னென்ன செய்யணும் அவ்வளோ காரியத்தில் தான் அவருடைய மனம் ஈடுபட்டிருந்தது. அவர் செயல் சொல்லுங்கிறது அந்த மாதிரி நம்ம சாய் நோட்டின்னு சொல்வது, நாம் எப்பவுமே அடுத்தவர்களுக்காகத்தான் இருக்கிறோம், நாம் படைக்கப்பட்டிருந்து அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அப்படிங்கிறது இந்த ஒரு சாமியுடைய சேவைகள் செய்கிறோம் அதோட போதும் நினைக்காதீங்க. தினசரி நம்ம சேவை செய்யணும். அந்த சேவை எப்படிப்பட்ட சேவையாக இருக்கலாம், குடும்பத்துக்கு உண்டான சேவையாக இருக்கலாம், அக்கம் பக்கத்துக்குள்ள சேவையாக இருக்கலாம், அந்த உதவி தேடி வரக்கூடிய சேவையாக இருக்கலாம். ஆனால் நம்ம அன்றாடம் நம்ம சேவை செய்து கொண்டே இருக்கோம். லவ்வால் சர்வால்னு சுவாமி சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த சர்வால் அப்படின்னு நம்ம எல்லாரும் தொழில் எப்பவும் செஞ்சுட்டே இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட நாளோ குறிப்பிட்ட நேரமோ வைத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் நம்ம இந்த நாளையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, பகவான் நம்ம படைத்தது நமக்காக இல்லை, நம்ம படைப்பு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக அப்படின்னு புரிந்து கொண்டு நாம் இன்றிலிருந்து எவ்வளோ தூரம் நம்ம அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, சர்வீஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதே சமயத்தில் சாமி நேற்று சொல்ல லவ் தான், பிரேமி தான் கடவுள். அந்த பிரம்மாவாக இருக்கட்டும், நம்மளுள்ள ஆத்மாவாக இருக்கட்டும், எப்படி அழைத்தாலும் அது பிரேமி வடிவமாக தான் இருக்குது. அந்த பிரேமியை நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னாக்கா அந்த பிரேமியோடு அந்த சர்வீஸை செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பரமானந்தம், பேரானந்தம். அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு இந்த நல்ல நாளில் நம்ம எல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கணும் சார். அதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் சார். நன்றி சார். அனௌன்ஸ்மெண்ட்: வரும் ஞாயிறு 30/11 காலை வழக்கம் போல் ஓம்காரம் சுப்பிரபாதம் நகர் சங்கீர்த்தனம், மாலை பாலவிகாஸ் பஜன்.
ओम जय जगदीश हरे स्वामी सत्य साई हरे भक्त जना संरक्षक भक्त जना संरक्षक भक्ति महेश्वरा ओम जय जगदीश हरे प्रतिवदना दीनया सर्वा प्राणपते स्वामी सर्वा प्राणपते आश्रित कल्पलदीका आश्रित कल्पलदीका